இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக ஆட்சி அமைத்து முதலமைச்சர் பொறுப்பேற்பதற்கு நடிகர் விஜய் தயாராகிவிட்டார். அவருக்கு கிட்டத்தட்ட 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவை என்கின்ற பொழுது இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் குறைவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அது கிடைத்துவிடும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் ஆதரவு கொடுத்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 118 என்கின்ற அந்த மேஜிக் நம்பரை நடிகர் விஜய் பெற்றுவிட்டார். நடிகர் விஜய் முதலமைச்சர், அவர்தான் இனி நிரந்தர முதல்வர் என்று விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நடிகர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கின்ற காங்கிரஸ் கட்சி நிபந்தனைகளோடு ஆதரவு கொடுத்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருக்கிறது. ஆனால் அரசியல் நிலைப்பாட்டில் திமுகவுடன் இணைந்து செயல்படுவதாக அறிவித்திருக்கிறது. திருமாவளவன் ஆதரவு கொடுத்தால் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார் என்று தெரியாது. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் நடிகர் விஜயை ஆதரிக்கிறது. விஜய் ஒன்றும் +2 தேர்வில் 80 மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்ற மாணவனை போல வெற்றி பெற்று விடவில்லை. +2 தேர்வில் 35 மதிப்பெண்கள் பெற்று பார்டர் மதிப்பெண்ணில் பாஸ் செய்த மாணவனை போல 118 என்கின்ற பார்டரில் தான் பாஸ் செய்து ஆட்சி அதிகாரத்தை பெறப்போகிறார். முதலமைச்சராக அமரப்போகிறார். கூடவே பிரச்சனைகளும் வருகிறது. மகிழ்ச்சி வருகின்ற பொழுது விஜய்க்கு துன்பமும் சேர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்று பல அரசியல் விமர்சகர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படி அறுதி பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி அமைத்த பல ஆட்சிகள் பாதி வழியிலேயே கவிழ்க்கப்பட்டிருக்கிறது அல்லது கவிழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு விஜய் முன்னால் மிகப்பெரிய சவால்கள் இருக்கிறது. கூட்டணி கட்சிகளை சமாளிப்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் அவருக்கு முன்னால் நிற்கிறது. அந்த வாக்குறுதிகளை எப்படி அவர் நிறைவேற்றப் போகிறார்? இன்றைக்கு தமிழ்நாட்டின் கடன் 10 லட்சம் கோடி. அவர் இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாரா? எண்ணிலடங்கா வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கிறார். கடந்த காலங்களில் வாக்குறுதி கொடுத்த திமுக பல வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விட்டு இருக்கிறது. அதை போல நடிகர் விஜயும் அந்த வாக்குறுதியை காற்றிலே பறக்க விடுவாரா? அது மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கென்று சில திட்டங்களை வைத்திருப்பார்கள். அவர்களுடைய திட்டங்களை நிறைவேற்ற கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்கின்ற பொழுது நடிகர் விஜய் அந்த நெருக்கடிக்கு பணிந்து பயந்து அவர்கள் கொடுக்கின்ற திட்டங்களை நிறைவேற்றுவாரா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி ஒருவேளை கூட்டணி கட்சிகள் சொல்கின்ற திட்டங்களை அல்லது அவர்கள் கொடுக்கின்ற குறைந்தபட்ச செயல் திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் விஜய் கட்சிக்கு கொடுத்திருக்கின்ற ஆதரவை வாபஸ் பெறுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அப்பொழுது எப்படி விஜய் ஆட்சியை தொடர்ந்து நடத்துவார்? மீண்டும் சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்தால் அப்பொழுது எப்படி இவர் நம்பிக்கையை பெறப்போகிறார் என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுகிறது. இதற்கிடையே விஜயோடு கூட்டணி வைத்திருக்கின்ற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கூட்டணி வைக்க போவதாக சொல்கின்ற விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்ப்பவர்கள். மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து அரசியல் நடத்துபவர்கள். மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசிடம் நடிகர் விஜய் இணக்கமாக சென்றால் அல்லது பணிந்து சென்றால், பாரதிய ஜனதா கட்சியின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டால் அன்றைக்கு இந்த கட்சிகள் விஜயை கடுமையாக எதிர்க்கும். விஜயை பற்றி வீதி வீதியாக பிரச்சாரம் செய்வார்கள். விஜய் பாரதிய ஜனதா கட்சியின் கைப்பாவையாகிவிட்டார். விஜய் வட இந்திய தொழிலாளர்களை தமிழகத்திற்குள் வருவதற்கு நடை பாவாடை விரித்து விட்டார் என்று விமர்சனத்தை வைப்பார்களே, அப்பொழுது அதை எப்படி விஜய் சமாளிக்க போகிறார்? விமர்சனத்தை மக்கள் மத்தியிலே வைத்துவிட்டு ஆட்சிக்கு கொடுக்கின்ற ஆதரவை வாபஸ் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அரசியலில் வருகின்ற பொழுது நடிகர் விஜய்க்கு எதிராக திமுக, அண்ணா திமுக என்கின்ற 2 கட்சிகளும் வரிந்து கட்டிக்கொண்டு மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை முன்னெடுக்கும். விஜய் செயல்பட முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார். விஜயிடம் நிர்வாக திறமை இல்லை. ஆட்சி அதிகாரத்தை கையாள தெரியவில்லை. வெறும் விசிலடிச்சான் குஞ்சுகளை வைத்துக் கொண்டு இவரால் ஆட்சியை நடத்த முடியவில்லை.
தமிழகம் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது என்றெல்லாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது விஜய் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுகிறது. ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால், இதை போன்ற நிலைமையை பல மாநிலங்கள் சந்தித்திருக்கிறது. அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பல அரசுகள் கூட்டணி அமைத்து ஆட்சியை அமைத்து அதற்கு பிறகு தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். தேர்தலில் ஒன்றாக நின்று கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று கூட்டணி அமைத்த கட்சிகளே ஆட்சி அதிகாரம் வந்ததற்கு பிறகு அடித்து கொண்டு ஆட்சியை கவிழ்த்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கலோபரங்கள் ஒரு மாநிலத்தில் நடந்து கொண்டிருந்தால் மாநில நிர்வாகம் சரியாக இருக்குமா? நடிகர் விஜயால் நிர்வாகத்தை நடத்த முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை விஜயால் உருவாக்க முடியுமா? அதற்கான அரசியல் லாவகம் இருக்கிறதா என்ற கேள்வி எல்லாம் ஒரு பக்கம் எழுகிறது. இருந்தாலும் இந்த ஆட்சி தொடர வேண்டும், விஜய் தொடர்ந்து ஒரு 2-3 ஆண்டுகளாவது ஆள வேண்டும் என்று நினைத்தால் இந்த 118 என்கின்ற எண்ணிக்கையை வைத்து அவரால் நீண்ட காலம் ஆட்சியை நடத்த முடியாது. அதிகபட்சம் 6 மாதம் ஆட்சி நடத்தினால் அதிகம். ஆகவே விஜய் இன்னும் குறைந்தது ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவையாவது பெற்றாக வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னும் இருக்கின்ற சில கட்சிகளையும் அவர் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். அல்லது ஏற்கனவே சி.வி. சண்முகம் அண்ணா திமுகவை உடைத்து கொண்டு 20 எம்எல்ஏக்களுடன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதாக சொன்னார்களே, அப்படி ஏதேனும் நடந்து 20 எம்எல்ஏக்கள் அண்ணா திமுகவை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அதன் மூலம் அவர்களில் பலர் மந்திரிகளாகி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் விஜய் ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியும். இல்லையே விஜயுடைய ஆட்சி நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு என்று சொல்வதை போல ஒவ்வொரு நாளும் பிரச்சனையில் தவிக்க வேண்டியிருக்கும், தள்ளாட வேண்டியிருக்கும். மொத்தத்தில் விஜய் ஆட்சி அதிகாரத்தை வைத்து திட்டங்கள் போடுவதற்கு முன்பே, சில சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பே அவருடைய ஆட்சிக்கு வருகின்ற நெருக்கடியை அவர் எப்படி சமாளிக்க போகிறார், அவருடைய ஆட்சிக்கு வருகின்ற பிரச்சனைகளை அவர் எப்படி சமாளித்து அந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு எழுந்து எப்படி ஆட்சியை தொடர்ந்து நடத்த போகிறார் என்ற கேள்வி எழுகிறது. விஜய்க்கு இருக்கின்ற இன்னொரு பேராபத்து, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு ஆதரவு கொடுப்பவர்களில் யாராவது எதிர்பாராத விதமாக அகால மரணம் அடைந்தாலோ, அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்தாலோ, அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விஜய்க்கு கொடுத்திருக்கின்ற ஆதரவை விலக்கி கொண்டாலோ விஜயுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய பங்கம் வரும். விஜய் ஆட்சி கவிழக்கூடிய நிலைமை வரும். ஆட்சிக்கு சென்று ஆட்சியை நடத்த முடியாமல் விஜய் தோல்வி அடைந்து விட்டால் இப்பொழுது விஜயை நம்பிய இதே மக்கள் விஜயை வீதியிலே விட்டு விடுவார்கள். மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை விஜய் பெற முடியாது. ஏன் எதிர்க்கட்சியாக கூட வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. விஜய் என்ன செய்ய போகிறார்? அரசியல் அனுபவம் இல்லாத விஜய் அரசியலை சரியாக கையாண்டு 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்வாரா, அல்லது பாதியிலேயே ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அல்லலுக்கு ஆளாகி விஜய் அவதிப்பட போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.